Hi friends, in the video chapter 5 trial balance exercise 7 sum பார்க்கலாம். So from the following balances prepare trial balance of Bhaskar as on 31st March 2017. Transfer the difference if any to suspense account. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்லேயே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து டெபிட்டோட டோட்டலும் கிரெடிட்டோட டோட்டலும் ஏதாச்சும் டேலி ஆகலைன்னா நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அதுதான் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அந்த பேலன்ஸ் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த சம்மில் வந்து இது ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் அந்த பேலன்ஸ் வந்து செப்பரேட்டாக சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து இதில் வந்து டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் மேட்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ வந்து மேட்ச் ஆகாது. நம்ம வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு நம்ம வந்து டெபிட்டை போடணுமா இல்லை கிரெடிட்டில் போடணுமான்ட்டு டோட்டல் போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து ஃபார்மேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். In the books of Bhaskar, trial balance as on 31st March 2017. ஓகேவா? நிறைய பேர் வந்து ரைட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது வந்து ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எதுவும் இன்னும் இல்லைன்னா கமெண்ட் போடுங்க. ஓகேவா? நான் இன்னும் நல்லா எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் போகலாம். ஸோ முன்னாடி சம்பளம் சொல்லியிருக்கேன், டெபிட்டில் என்ன வரும்னா நமக்கு வந்து அசெட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அது ரெண்டுமே வந்து நம்ம டெபிட் சைடில் வரும். அதே மாதிரி கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? அது ரெண்டு பேலன்ஸ் வந்து கிரெடிட்டில் வரும். ஸோ ஒன் பை ஒன் போகலாம். ஓப்பனிங் ஸ்டாக்கு, ஸோ இது வந்து நம்மளுக்கு அசெட், ஸோ டெபிட் சைடில் வரும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 40,000. நெக்ஸ்ட் கேபிட்டல், இது வந்து லைபிலிட்டி, கிரெடிட் சைடில் வரும். அமௌண்ட் வந்து 90,000. நெக்ஸ்ட் சேல்ஸ், இது நம்மளுக்கு வந்து இன்கம், ஸோ இதுவும் கிரெடிட் சைடில் தான் வரும். அமௌண்ட் வந்து 1,77,200. நெக்ஸ்ட் சேலரிஸ், இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ், ஸோ டெபிட் சைடில் வரும். அமௌண்ட் வந்து 12,000. நெக்ஸ்ட் பில்ஸ் பேபிள், இது வந்து நம்மளுக்கு லைபிலிட்டி, ஸோ கிரெடிட் சைடில் வரும். அமௌண்ட் வந்து 9,450. டெலிஃபோன் சார்ஜஸ், இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸு, டெபிட் சைடில் வரும். அமௌண்ட் 2,350. நெக்ஸ்ட் கிரெடிட்டார்ஸ், இது வந்து நம்மளுக்கு லைபிலிட்டி, ஸோ கிரெடிட் சைடில் வரும். அமௌண்ட் 16,000. நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ், இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸு, ஸோ டெபிட் சைடில் தான் வரும். அமௌண்ட் 85,000. நெக்ஸ்ட் டெட்டார்ஸ், இது வந்து நம்மளுக்கு அசெட், ஸோ இதுவும் டெபிட் சைடில் தான் வரும். அமௌண்ட் 25,000. நெக்ஸ்ட் கேரேஜ் இன்வர்ஸ், இதுவும் நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ், ஸோ டெபிட் சைடில் தான் வரும். 16,500. பில்ஸ் ரிசீவபிள், இதுவும் நம்மளுக்கு வந்து அசெட்டு, ஸோ டெபிட் சைடில் தான் வரும். அமௌண்ட் வந்து 20,000. கமிஷன் ரிசீவ்டு, இது வந்து நம்மளுக்கு இன்கம், ஸோ கிரெடிட் சைடில் வரும். அமௌண்ட் வந்து 5,550. நெக்ஸ்ட் கேஷ் அட் பேங்க், இது வந்து நம்மளுக்கு அசெட், ஸோ டெபிட் சைடில் வரும். அமௌண்ட் வந்து 17,000. நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர், இதுவும் நம்மளுக்கு வந்து அசெட் தான், ஸோ டெபிட் சைடில் தான் வரும். அமௌண்ட் வந்து 19,000. நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி, இதுவும் நம்மளுக்கு வந்து அசெட் தான், டெபிட் சைடில் வரும். 55,800. நெக்ஸ்ட் ரிப்பேர்ஸ், இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸு, ஸோ டெபிட் சைடில் தான் வரும். 550. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் ஜஸ்ட்டு கவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நான் ஒரு லைன் விட்டு டோட்டல் காலம் போட்டிருக்கேன். ஸோ டெபிட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்மளுக்கு வந்து நமக்கு 2,93,200 வருது. அதே மாதிரி கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா 2,98,200. 5,000 வந்து நம்மளுக்கு ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் வருது. தட் மீன்ஸ் டெபிட்டில் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போது டெபிட்டில் நம்ம வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி 5,000 போடுறேன். ஓகேவா? ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கீழே வந்து டோட்டல். ஸோ இப்போ வந்து ரெண்டுமே டேலி ஆகிடும். ஸோ 2,98,200. அதே மாதிரி 2,98,200. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.